நமஸ்காரம். மவ சிவ. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனும் ஒரு புதிய சந்தோஷத்தை நோக்கி அடி எடுத்து வைக்கின்றார்கள். ஒரு சாரருக்கு அந்த சந்தோஷம் கிட்டுகிறது, ஒரு சாரருக்கு அந்த சந்தோஷம் கிட்டுவதில்லை. உழைப்பில் உயர்ந்தவர்கள் இருக்கலாம், அல்லது மூதாதையர் சொத்தை அனுபவித்துக் கொண்டே வாழ்க்கையை நடத்துபவர்களும் இருக்கலாம். ஒரு சாரர் இறைவன் அனுகிரகத்தை பெற்று அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைகிறார்கள். ஒரு சாரர் இறைவன் மூலமாக அந்த அருள் கிடைக்கவில்லை என்றாலும் தான் வைத்திருக்கக்கூடிய அந்த பொன் பொருளை வைத்து சந்தோஷத்தை காண்கிறார்கள். ஒரு சாரர் வரைமுறைக்குட்பட்ட சந்தோஷத்தை வைத்துக் கொள்கிறார்கள். ஒரு சாரர் வரைமுறைக்கு அப்பாற்பட்டும் சென்று அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறார்கள். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு சாரருக்கு நியாயமாக இருந்தோம், கடவுள் பக்தி இருந்தோம், எந்த விதமான யோகங்கள் கிடைக்கவில்லை என்று நிறைய நேயர்கள் சொல்கிறார்கள். என்ன காரணம்? இது 7 தலைமுறையாக இருந்த பித்ருதோஷமா, அல்லது வருடத்திற்கு ஒரு முறை சிராத்தம் கொடுக்காத காரணமா என்பது ஒரு கேள்விக்குறி. அது ஒரு பக்கம் இருக்கலாம். அல்லது நான் எந்த விதமான கடவுளையும் நம்பவில்லை, என் உழைப்பை மட்டும்தான் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரர் இருக்கலாம், தவறுதமில்லை. இருந்தாலும் இந்த பிரபஞ்சமானது ஒரு மனிதன் எப்படி இருந்தால் அவனுக்கு சந்தோஷம் கொடுக்கணும், எப்படி இருந்தால் சந்தோஷத்தை கொடுக்க கூடாது என்று முடிவு செய்வது யார் என்றால் அந்த பஞ்சபூதம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த பஞ்சபூதம் தான் நம்மள ஒரு மனிதனை ஃப்ரேம் பண்ணுது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பஞ்சபூதம் ஃப்ரேம் பண்றதுக்கு முன்னாடி இது செல்ஃபா, இந்த எண்ணங்கள், செயல்கள், நம்முடைய உடல், நம்ம இன்னர் சோல் தன்னைத்தானே அப்படியே எப்படி மாத்திக்கணும், எப்படி மாற்றத்துக்கு உண்டான வழிவகைகள் என்று பார்த்தால், இந்த 27 நட்சத்திரங்களுக்கும் 27 ராகங்கள் இருக்கின்றன. 12 ராசிக்கும் 12 ராகங்கள் இருக்கின்றன. இந்த 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதிக்குள்ள பிறந்தவங்களுக்கும் சில ராகங்கள் இருக்கின்றன. எந்தெந்த பிளட் குரூப்ல பிறந்தவர்களுக்கு என்னென்ன ராகங்கள் இருக்கின்றது, என்னென்ன கரணத்தில் பிறந்திருக்கிறார்களோ அதற்கு தகுந்தாற் போன்றும் ராகங்கள் இருக்கின்றது. அந்தந்த சூட்சம ராகங்களை நாம் தேர்வு செய்து தினம்தோறும் காலை, மதியம், மாலை என்று அந்த நேரத்தில் ஒரு 1-2 பாடல்களை, அது சுவாமி பாடல்களா இருக்கலாம், அல்லது சினிமா பாடல்களாகவும் இருக்கலாம். அந்த பாடல்களை கேட்கும் பொழுது இவர்களும் யோகம் இல்லாதவர்கள் கூட யோகவானாக மாறுவதற்கு வாய்ப்புண்டு. அது மட்டுமல்ல, இந்த பாடல்கள் மூலமாக 7 தலைமுறையில் இருக்கக்கூடிய மூதாதையர்களையும் நாம் சந்தோஷப்படுத்தலாம். சிரார்த்தம் செய்யாமலேயே அவர்களை சந்தோஷப்படுத்தி ஈர்க்கலாம். யோசனை பண்ணி பாருங்க. ஆகவே இந்த குடப முகூர்த்தம் என்று ஒன்று உண்டு. குடப, குடப முகூர்த்தம், அதாவது சூரியன் உதயமாகி ஒரு முகூர்த்தம் அப்ராக்சிமேட் 48 மினிட்ஸ். அப்ப 48 ஒரு 7 into 48 போட்டு முடிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறது அந்த சூரியன் உதயத்திலிருந்து சேர்த்திக்கணும். அப்ராக்சிமேட் ஒரு 11:30 12 அல்லது 11:40 12:45 அந்த ரேஞ்சில் அந்த குடும்ப முகூர்த்தம் வரும். ஒவ்வொரு நாளுக்கும் சற்று மாறலாம். நீங்க சரியாக ஒரு 11:45 தேர்வு செய்யப்பட்டால் கண்டிப்பாக அந்த குடும்ப முகூர்த்தத்தில் நம்ம உட்காதிப்போம். அந்த குடும்ப முகூர்த்தத்தில் அவர்கள் அந்தந்த ராகங்களை, அந்தந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு பாடலாவது கேட்கப்பட்டால் அவர்களுக்கு இந்த பிரபஞ்சமானது வழிவிடுகிறது, பிரபஞ்சம் வழிவிடும். அது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு தசாபுத்தியானது எது நடக்கின்றது, தசாபத்தி சந்திர தசையா, சூரிய தசையா, ராகு தசையா, கேது தசையா, சனி தசையா அல்லது சுக்கிர தசையா என்று பார்த்து அதற்குண்டான அதிதேவதையை பிடிச்சு அந்த அதிதேவதைக்குண்டான ராகங்கள் நாம் கேட்கப்பட்டாலும் யோகம் வீட்டின் கதவை தட்டும். ஆனால் இதை புரிஞ்சுக்கிறது சற்று கடினம், ஜீரணம் செய்வதும் சற்று கடினம். ஆனால் ஒரே ஒரு முறை இந்த சூட்சமத்தை தெரிந்து கொண்டால் நாமும் பிரபஞ்சத்தோட கலந்து வாழ்க்கையை சந்தோஷமாக நடத்தலாம். இதுல அட்வொகேட்ஸ் நிறைய கேஸ் வரதுக்கு, டாக்டர்ஸ்க்கு நிறைய வருமானங்கள் கூடுவதற்கு, ரியல் எஸ்டேட்ல வருபவர்களுக்கு, அரசியல் இருக்கக்கூடியவர்களுக்கு பெருத்த மாற்றங்கள் ஏற்படணும் அப்படின்னு சொன்னாலும் இது போன்ற ராகங்களை இவர்கள் கேட்கப்பட்டால் கண்டிப்பாக அவர்களுக்கும் மாற்றம் வந்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நம்முடைய 30 வருட அனுபவத்தில் இந்த கான்செப்டை நம்ம ரிசர்ச் பண்ணிட்டு இன்னைக்கு கொஞ்சமா எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குறோம். உங்களுக்கும் யோகம் இருந்தால், உங்களுக்கும் நம்பிக்கை இருந்தால் நீங்க கண்டிப்பா இதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ வருகிற இந்த மாதத்தில் மகாலட்சுமி கடாட்சமம் அப்படிங்கிற ஜூம் மீட்டருக்கு மேக்சிமம் சண்டே அன்னைக்கு தான் வரும். ஈவினிங் 7 o'clock மேலே தான் வரும். அதுக்கு ஒரு சின்ன கட்டணம் இருக்கும். 9944439027 இந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி முன்னாடியே நீங்க பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுக்கும் அந்த யோகா கிட்டட்டும். அன்புடன் டாக்டர் AS மகாஸ்ராஜன், மாவ சிவ.